இந்த இன்றைய பதிவில் அதே ஆர்எஸ் அகர்வால் புக்கில் பார்த்துங்க 17வது சாப்டர் பார்த்தீங்கன்னா டைம் அண்டு டிஸ்டன்ஸ் பாருங்க. டைம் அண்டு டிஸ்டன்ஸு அதே ஆர்எஸ் அகர்வாலுடைய அரித்மெட்டிக் அகர்வால் புக்கு தான் இது. இதுவும் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, எம்பிஏ, எம்சிஏ, டான்செட், என்ட்ரன்ஸு இது எல்லாமே சிலபஸில் உள்ள பேக்ஸ் தான். இது என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்டு டிஸ்டன்ஸு. இதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லணுன்றதுக்காக இதுவும் கேட்ட கேள்வி தான், சிம்பிளான கேள்வி. இந்த கேள்வியை பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இப்போ டைம் அண்டு டிஸ்டன்ஸ் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா 2 அலகுகள் வருது. 2 அலகுகள்னால் ஒன்று கிலோமீட்டர் பர் ஹவர், கிலோமீட்டர் பெர் ஹவர் இப்படி வரும். கிலோமீட்டர் பெர் ஹவர் இது ஒரு அலகுங்க. கிலோமீட்டர் பெர் ஹவர்னு ஒரு அலகு வரும். அடுத்தது மீட்டர் பை செகண்ட் இது ஒரு அலகு வரும். 2 அலகு உண்டு. நம்ம தூரத்தை அளக்கக்கூடிய அலகுகள் வந்து 2 அலகுகள். ஒன்று கிலோமீட்டர் பெர் ஹவர், இன்னொன்று மீட்டர் பை செகண்ட். இது உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சென்னைக்கு போகிறோம்னா 180 கிலோமீட்டர் வச்சுங்க. ஒரு 180 கிலோமீட்டரை 3 மணி நேரத்தில் போகுது ஒரு பஸ்ஸுனா, அந்த பஸ்ஸு ஒரு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ 3 × 60 = 180 கிலோமீட்டர் இல்லைங்களா. அதுவே வந்து இப்போ ஒரு சிறுத்தை ஓடுது, காட்டில் ஒரு சிறுத்தை ஓடுது, மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுதுன்னா அது மணிக்கு 1 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓட முடியாது. ஏன்னா அது உயிரினங்கள். அதனால் அதை வந்து 1 மணி நேரம் ஓடனா தான் 70 கிலோமீட்டர் ஓடணும்னா 70 கிலோமீட்டர் ஓட விட்டு 1 மணி நேரம் பார்க்க முடியாது. அதுக்கெலாம் வந்து மீட்டர் பை செகண்ட் அதை கன்வெர்ட் பண்ணணும். இத்தனை மீட்டர் ஓடிச்சு, 10 மீட்டர் ஓடிச்சு 1 செகண்டில், 50 மீட்டர் ஓடிச்சு 1 செகண்டில், 100 மீட்டர் ஓடிச்சு 1 செகண்டில், இப்படி சொல்லுவான். இந்த அலகுகள் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கெலாம் மீட்டர் பை செகண்ட். இந்த 2 அலகுகள் ஞாபகம் வச்சுங்க. இதில் கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் நமக்கு தெரியணும். ஒரு கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து மீட்டர் பை செகண்டாக மாற்றி கேட்பாங்க கேள்வியில். அதே போல் மீட்டர் பை செகண்டை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும். அதுதான் கணக்கு. திரும்ப சொல்கிறேன். கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பை செகண்டாக மாற்றணும், மீட்டர் பை செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும். புரிஞ்சுங்க. இப்போ இதில் 2 கேள்வி பார்க்க போகிறோம். 2 கேள்வி பார்க்குறோம். நான் வந்து கேள்வி சொல்லும்போது விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். இதில் முதல் கேள்வி என்னன்னா, a train is going at a speed of 180 km/h in meter by second its speed is. அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து 180 km/h போகுது. அதாவது ஒரு மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ தான் 1 மணி நேரத்தில் அது 180 கிலோமீட்டர் தூரம் போய் சேரும். அப்படின்னும் போது அதனுடைய ஸ்பீடை மீட்டர் பை செகண்டில் சொல்லு அப்படின்னு தான் கேட்குறாங்க. முதல் கேள்வி. திரும்ப கேள்வி படிக்கிறோம் பாருங்க. A train is going at a speed of 180 km/h. ஒரு ட்ரெயினானது, ரயில் வண்டியானது ஒரு மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அதை மீட்டர் பை செகண்டில் கூறுக அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பை செகண்டாக மாற்றணும்னா 5/18 போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், 180 இது கொடுக்கப்பட்ட கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு. இதை வந்து மீட்டர் பை செகண்டாக மாற்றணும்னா × 5/18. இதுதான் லாஜிக். இது கான்ஸ்டன்ட் இல்லைங்களா. அந்த 5/18ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அது எதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம்னா, கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற அலகை யூனிட்டை மீட்டர் பை செகண்ட் என்ற அலகா கன்வெர்ட் பண்ணுறது தான் இது 5/18. இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க. இதை சுருக்குனீங்கன்னா 1 18 10 18 180. ஓகேங்களா. இப்போ 10 × 5 = 50. இதுதான் 50
மீட்டர் பை செகண்ட். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் ப்ராப்ளம் தான். இது வந்து எஸ்எஸ்சி 2005 கேட்டிருக்காங்க. இது தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கஷ்டமான தலைப்பெல்லாம் நாம் போடணும். இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது என்ன அந்த கணக்கில் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற அளவை மீட்டர் பை செகண்டா மாற்றணும். அப்படின்னா அது என்ன லாஜிக்னா 5/18. எத்தனை கிலோமீட்டர் பர் ஹவரோ 180 கிலோமீட்டர் பர் ஹவர் போட்டுட்டு 5/18 நம்ம வந்து சுருக்கணும், பெருக்கணும்னா 5/18 போட்டு சால்வ் பண்ணோம்னா அது என்ன கிடைக்கும், மீட்டர் பை செகண்ட் கிடைக்கும். இந்த அலகை கன்வெர்ட் பண்றது தான் இது ஃபர்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு மீட்டர் பை செகண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மீட்டர் பை செகண்ட் இருக்கிற அலகை கிலோமீட்டர் பெர் ஹவரா மாற்றணும். அதாவது மீட்டர் பை செகண்ட்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ், குறுகிய தூரத்தில் ஓடக்கூடிய அலகுகள். இதை வந்து நீண்ட தூர அலகா மாற்றணும்னா கிலோமீட்டர் பெர் ஹவர். மீட்டர் பை செகண்ட்னா ஒரு நிமிடத்தில் எத்தனை மீட்டர் ஓடிச்சுன்ற கணக்கு. கிலோமீட்டர் பெர் ஹவர்னா ஒரு மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போனதுன்றது தான் கணக்கு. அப்ப இதை பாருங்க, ரெண்டாவது கேள்வி. A car is going at a speed of 15 மீட்டர். எம்னா மினிட் கிடையாது, மீட்டர்னு அர்த்தம். 15 மீட்டர் பை செகண்ட். இட்ஸ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ். என்ன அர்த்தம்னா, ஒரு கார் வந்து ஒரு செகண்டுக்கு பாருங்க, ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் வேகத்தில் செல்கிறது. அப்ப அதனுடைய வேகம் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு என்ன லாஜிக்னா, இந்த 15 எடுத்துங்க. இந்த 15ன்றது மீட்டர் பை செகண்ட் கொடுத்துருக்காங்க, மீட்டர் பை செகண்ட். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிலோமீட்டர் பெர் ஹவரா மாற்றணும். கிலோமீட்டர் பெர் ஹவர் மாற்றணும்னா இன்ட்டு இங்க என்ன போட்டீங்க, 5/18 போட்டீங்க இல்லையா, இது அப்படியே தலைகீழா போடுங்க. 18/5. இதுதாங்க ரெண்டே ஸ்டெப் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல அந்த யூனிட்டை சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரெண்டு அளவுகள் தெரியணும். 5/18 எங்க போடணும், 18/5 எங்க போடணும், என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது பேசிக். இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்த கணக்கு போட்டுட்டு கடைசியில வர யூனிட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த யூனிட்டை கன்வெர்ட் பண்றது தான், அழகை மாத்துறதுக்கு தான் என்னது, இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பை செகண்டா மாற்றணும்னா 5/18. மீட்டர் பை செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவரா மாற்றணும்னா 18/5. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. 4×5 3×5 15. 3 5s are 15. அப்போ 3 × 18 ஆகுது 54. 54. இது என்ன, இது வந்து 15ன்றது மீட்டர் பை செகண்ட். இது என்னவா மாத்திட்டோம்னா கிலோமீட்டர் பர் ஹவர், கிலோமீட்டர் ஹவரா மாத்திட்டோம். 54னா இது வருது பாருங்க, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். திரும்ப நான் சொல்றத கவனிங்க. ஒரு யூனிட் வந்து டிஸ்டன்ஸை அளக்கக்கூடிய, அதாவது தூரத்தை அளக்கக்கூடியது ரெண்டு அலகுகள். ஒன்று கிலோமீட்டர் பர் ஹவர், இன்னொன்று மீட்டர் பை செகண்ட். கிலோமீட்டர் பர் ஹவர்னா லாங் டிஸ்டன்ஸு, இத்தனை மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் தூரன்றது கிலோமீட்டர் பர் ஹவர். மீட்டர் பை செகண்ட்னா இத்தனை நிமிடத்தில் இத்தனை மீட்டர்ஸ் என்றது மீட்டர் பை ஹவர். அதனால இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பை செகண்டா மாற்றணும்னா 5/18. இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பை செகண்டா மாற்றணும்னா 5/18. மீட்டர் பை செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரா மாற்றணும்னா 18/5. இது இந்த லாஜிக் ஞாபகம் வச்சிங்க. அதாவது அந்த பதிவு இது நீங்கள் தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த பதிவில் வர கணக்குலாம் உங்களுக்கு புரியும். அதனால இந்த கணக்கு பாருங்க. இதுவும் வந்து முதல் கணக்கு வந்து எஸ்எஸ்சி 2005 கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கணக்கு வந்து எஸ்எஸ்சி 2006 கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. இதை பாருங்க, இதை பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த பதிவில் அடுத்தடுத்த இன்னும் கிரிட்டிக்கலான கணக்கை வந்து போடுவோம்.